வணக்கம் மற்றும் ஒரு காணொலியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் வடகொரியாவின் கிம் ஜாங் உன் ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கின்றார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து வரும் போர் மத்திய கிழக்கை மட்டுமல்ல, அதன் தாக்கம் இப்போது வடகொரியா உட்பட உலகின் பிற பகுதிகளிலும் உணரப்படுகின்றது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் சமீபத்தில் நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் தன்னுடைய நாட்டின் ஆயுத உற்பத்தியை அதிகரிக்க முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார். வடகொரியாவின் அரச ஊடகமான KCNA படி கிம் ஜாங் உன் ஜூன் மாதம் 13ஆம் தேதியன்று பல ஆயுத தொழிற்சாலைகளுக்கு சென்றிருக்கின்றார். அப்போது ஆண்டின் முதல் பாதியில் வெடிமருந்து உற்பத்தியின் முன்னேற்றத்தை அவர் மதிப்பாய்வு செய்திருக்கின்றார். அது மட்டுமன்றி குண்டுகள் தயாரிப்பை விரிவுபடுத்த தெளிவான வழிமுறைகளை வழங்கியிருக்கின்றார். சாத்தியமான மோதல் சூழ்நிலைகளுக்கு தயாராக வெடிமருந்துகளின் விநியோகத்தை விரைவாக அதிகரிக்குமாறு கிம் தொழிற்சாலை அதிகாரிகளிடம் கூறியிருக்கின்றார். மேலும் சக்தி வாய்ந்த குண்டுகளை விரைவாகவும் திறமையாகவும் உற்பத்தி செய்வதற்கான அவசியத்தை வலியுறுத்தினார். வடகொரியாவின் ஆயுத தொழிலை நவீனமயமாக்குவதன் முக்கியத்துவத்தையும் முழு உற்பத்தி செயல்முறையும் மேலும் தானியங்கி மயமாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதன் பொருள் மனித தொழிலாளர்களை விட இயந்திரங்களே பெரும்பாலான வேலைகளை செய்ய வேண்டும். இது தொழிற்சாலைகளை மிகவும் மேம்பட்டதாகவும் உயர்தர ஆயுதங்களை விரைவான விகிதத்தில் உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாகவும் மாற்றும் என்று அவர் கூறினார். ரஷ்யாவுடனான வடகொரியாவின் உறவுகள் வலுவடைந்து வரும் நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக கிம் ஜாங் உன் தன்னுடைய நாட்டின் ராணுவ திறன்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தி வருகின்றார். மே மாத ஐக்கிய நாடுகள் சபையின் சமீபத்திய அறிக்கை வடகொரியா ஏற்கனவே 20,000க்கும் மேற்பட்ட ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து கொள்கலன்களை ரஷ்யாவிற்கு அனுப்பியுள்ளது என்பதை காட்டுகின்றது. ஈரான் இஸ்ரேல் மோதல் காரணமாக உலகளாவிய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் வடகொரியாவின் பதில் உலகிற்கு ஒரு எச்சரிக்கையாக கருதப்படுகின்றது. இதே நேரத்தில் மத்திய இஸ்ரேலின் ஈரான் நடத்திய ராக்கெட் தாக்குதலில் 3 பேர் பலியாகிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய இஸ்ரேலின் 4 வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர் மற்றும் மேலும் பலர் காயமடைந்திருந்தனர். மாகன் டேவிட் அடோம் அவசரகால சேவை உயிரிழந்தவர்கள் 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என்று உறுதிப்படுத்தியுள்ளது. MDA வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ஒருவருக்கு பலத்த காயங்களும் மேலும் 5 பேருக்கு மிதமான காயங்களும் 68 பேருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்களை ஒருங்கிணைத்து நடத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 2 இடங்களில் மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. அவசரகால பணியாளர்கள் சேதங்கள் மதிப்பிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வருகின்றனர். தாக்குதல்கள் மற்றும் தற்போதைய மீட்பு பணிகள் குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் ஈரான் முக்கிய உளவுத்துறை உயர் அதிகாரிகள் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் தாக்குதலில் முக்கிய முன்னேற்றமாக ஈரானின் அரசுக்கு சொந்தமான தஸ்னிம் செய்தி நிறுவனம் ஒன்று அந்த நாட்டின் உளவுத்துறை தலைவர் முகமது ஹாசிமி மற்றும் அவருடைய துணைத் தலைவர் ஆகியோர் இன்று இஸ்ரேலால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றனர். தஸ்னிம் தகவல் படி பார்க்கிற போது இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையினுடைய உளவுத்துறை அமைப்பிற்கு தலைமை தாங்கிய ஹாசிமி ஈரானின் உளவுத்துறை அமைப்பில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். அவர் நாட்டின் 2 முக்கிய உளவுத்துறை நிறுவனங்களில் ஒன்றை வழிநடத்தி வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதல்கள் குறித்து மேலதிக விவரங்களோ அல்லது இஸ்ரேலிய அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்களோ இதுவரை கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அறிக்கை உறுதிப்படுத்தப்பட்டால் இது ஈரானின் உளவுத்துறை திறன்களுக்கு ஒரு பெரிய அடியாகி இருக்கும் என்பதுடன் பிராந்திய பதட்டங்களை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதே நேரத்தில் ஈரானுடனான மோதல் அதிகரித்து வருவதனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் மகனின் திருமணம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் நெதன்யாகுவின் மகன் அவ்னர் நெதன்யாகு தன்னுடைய காதலி அமித் யார்தேனியை திங்கட்கிழமை திருமணம் செய்து கொள்ளவிருந்தார். இஸ்ரேலிய பணிய கைதிகள் இன்னும் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் நெதன்யாகு குடும்பத்தினர் திருமண கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் சில அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டனம் தெரிவித்திருந்ததனால் திருமணம் சர்ச்சையை ஏற்படுத்திய பின்னர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நெதன்யாகு குடும்பத்தினர் ஒரு பக்கம் பெரும் கொண்டாட்டங்களுக்கு தயாராகி வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை ஈரானுக்கு எதிராக அணுசக்தி தளங்கள், இராணுவ வசதிகள், ஏவுகணை தளங்கள் மற்றும் ஈரானின் மூத்த தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தொடங்கியது.
பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் இஸ்ரேல் மீது சரமாரியாக ஏவுகணைகளை வீசியது. இது நாடு தழுவிய அவசர நிலையை தூண்டியது. இஸ்ரேல் முழுவதும் ஏவுகணை அபாய ஒலிகள் ஒலித்தன. மக்களின் பெரும்பாலானவர்கள் பதுங்கு முகாம்களில் முதல் முறையாக தஞ்சமடைந்தனர். ஞாயிற்றுக்கிழமை வெளியான தகவலின் அடிப்படையில் ஈரானிய தாக்குதல்களுக்கு குறைந்தது 10 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 180 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதல்கள் ஈரான் வரும் நாட்களில் காணப்போகும் தாக்குதல்களுடன் ஒப்பிடும்போது ஒன்றுமில்லை என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். ஆனால் ஈரான் இதுவரை பயன்படுத்திய ஏவுகணைகள் அனைத்தும் 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் தயாரிக்கப்பட்டவை என்றும் சமீபத்திய தயாரித்துள்ள ஏவுகணைகளை ஈரான் இதுவரை பயன்படுத்த தொடங்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுவே அமெரிக்க ஆதரவு இஸ்ரேலை கதற வைத்துள்ளது என்று ஈரானிய தரப்பு குறிப்பிட்டுள்ளது. நெதன்யாகு அரசாங்கம் ஈரானை தாக்குவதற்கு முன்பே அவுனர் நெதன்யாகுவின் திருமணம் இஸ்ரேலில் ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விடயமாக இருந்தது. காசா மீதான போர் ஒரு பக்கம், திருமணம் மறுபக்கம் என நெதன்யாகு அரசாங்க எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் குற்றச்சாட்டி வந்தனர். அது மட்டுமன்றி திருமண மண்டபத்திற்கு அருகில் ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்ய போவதாக பல அரசாங்க எதிர்ப்பு அமைப்புகள் சமீபத்திய வாரங்களில் எச்சரித்திருந்தன. பாதுகாப்பு கவலைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய காவல்துறையினர் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து 100 மீட்டர் சுற்றளவில் இரும்பு சாலை தடைகளையும் முள்வேலிகளையும் அமைத்தனர். இந்த நிலையில் அமெரிக்க ஆதரவு இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் தொடரவும், ஈரான் தக்க பதிலடி அளிக்கவும் தற்போது மகனின் திருமணத்தை நெதன்யாகு ஒத்திவைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்றும் மத்தியஸ்தர்களான கட்டார் மற்றும் ஓமானிடம் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இரண்டு எதிரிகளும் புதிய தாக்குதல்களை தொடங்கி தீவிர மோதலுக்கான அச்சங்களை எழுப்பியுள்ள நிலையில் போர் நிறுத்தம் தொடர்பான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஈரானின் உக்கிர தாக்குதலை எதிர்பாராத இஸ்ரேல் கெஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனிடையே இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு ஈரான் தன்னுடைய முழுமையான பதிலை முடித்த பின்னரே தீவிர பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என்று ஈரானிய தரப்பு கட்டார் மற்றும் ஓமானிய மத்தியஸ்தர்களிடம் தெரிவித்துள்ளது. அத்துடன் தாக்குதலை இஸ்ரேல் தொடங்கியிருப்பதனால் தற்போதைய சூழலில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என்றும் ஈரான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. அத்துடன் வரும் நாட்களில் தாக்குதல் உக்கிரமடையும் என்று இஸ்ரேல் கொந்தளித்துள்ளது. ஆனால் இஸ்ரேலுக்கு நரகத்தின் வாசலை திறந்து காட்டுவோம் என ஈரான் சபதம் எடுத்த நிலையில் தக்க பதிலடி அளித்து வருகின்றது. இதனால் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இஸ்ரேல் மக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இஸ்ரேலுக்கு பலத்த சேதங்களை ஈரான் அளித்து வருவதனால் பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் ஈரான் தாக்குதல் நடத்துவதாக இஸ்ரேல் முறையிட்டு வருகின்றது. இந்த நிலையில் போர் நிறுத்தம் வேண்டும் என ஈரான் கோரியுள்ளதாகவும் தகவல் ஒன்று கசிந்திருக்கிறது. இதை ஈரான் வெளிவிவகார அமைச்சகமும் கட்டார் மற்றும் ஓமானி அதிகாரிகளும் உறுதி செய்யவில்லை. வெளிவரும் தகவலின் அடிப்படையில் இஸ்ரேல் தரப்பு கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொல்ல இஸ்ரேலின் ரகசிய திட்டத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மொத்தமாக முடக்கியதாக தகவல் கசிந்துள்ளது. அமெரிக்காவின் 2 முதன்மை அதிகாரிகள் இந்த விவகாரம் தொடர்பில் உறுதி செய்துள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. அமெரிக்க நிர்வாகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவிக்கின்ற போது ஈரானியர்கள் ஏதேனும் அமெரிக்க பிரஜையை படுகொலை செய்ததாக இதுவரை தகவல் இல்லை. அவர்கள் அப்படியான ஒரு முடிவுக்கு வரும் வரையில் ஈரானின் உச்ச தலைவர் தொடர்பில் அமெரிக்கா இந்த முடிவும் எடுக்காது என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்ரேல் ஈரான் மீது பாரிய தாக்குதலை தொடங்கியிருந்தது. அமெரிக்காவின் உயர் அதிகாரிகள் இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருகின்றனர் என்றே அந்த அதிகாரிகள் இருவரும் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை கொள்ள வாய்ப்பு அமைந்துள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் உடனடியாக அந்த முடிவை கைவிட ட்ரம்ப் வலியுறுத்தியதாகவும் அந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் நேரடியாக தம்முடைய முடிவை தெரிவித்தாரா என்பது உறுதியாக தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ள அதிகாரிகள், ஆனால் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் ட்ரம்ப் அடிக்கடி தொடர்பு கொண்டு வருகின்றார் என்பதையும் உறுதி செய்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறாக இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் முறுகல் உச்சம் தொட்டுள்ள நிலையில் தற்போது புதிய விடயங்களில் ஏனைய நாடுகளும் கைகோர்த்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. எவ்வாறான மாற்றங்கள் இனிவரும் காலங்களில் நடக்கப் போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.